Praise the Lord. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். திங்கட்கிழமை நாள் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? அழகான வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை சொல்லும் போது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். என்னன்னு சொல்லி வசனத்தை முதல்ல பார்த்தரலாமா? சங்கீதம் 37ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிக்கிற பைபிள்ல கவனிச்சு பாருங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு காரியம் ஒண்ணு வாய்க்கணும் அப்படின்னா இது யாராலையும் முடியாது, தேவனால மட்டும்தான் முடியும். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் மாத்திரம் கூடுன்னு வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்வில சின்ன காரியமோ பெரிய காரியமோ அதை வாய்க்க செய்யணும்னா, தடையில்லாதபடிக்கு தாமதம் இல்லாதபடிக்கு நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா, நம்முடைய வழிகளை கூட அவருக்காக ஒப்புவிக்க வேண்டும், அவருக்காக நாம் செயல்படுத்த வேண்டும். அதுதான் முக்கியம். நம்முடைய வழியை வேற எங்கேயோ வச்சுட்டு நம்பிக்கையை மாத்திரம் மொட்டை நம்பிக்கை மட்டும் வைக்க கூடாது. அப்ப என்ன அர்த்தம் இந்த வசனத்துக்கு அப்படின்னா, நாம் செய்ய வேண்டிய கடமையாகிய தினந்தோறும் ரொட்டீன் பிரயர் இருக்கணும். தானியேல் ரொட்டீனா ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் நமக்கு இருக்குதா? வேத வாசிப்பு நமக்கு இருக்குதா? வசனத்தின்படி நான் நடந்தே ஆகணுங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்குதா? அதுதான் கர்த்தருக்கு ஒப்பு வைக்கிற ஒரு வழி. இந்த வழியை நம்ம சரியா செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு நம்பிக்கை ஆண்டவர் மேல அளவு கிடந்த விதமா வந்துடும். இந்த நம்பிக்கையும் இந்த வழியும் ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னா கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிற காரியங்களை தடையில்லாதபடிக்கு தாமதம் இல்லாதபடிக்கு காரியங்களை அவரே வாய்க்க பண்ணுவார். எதையுமே செய்யாம காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணோம்னா அதுல ஆசீர்வாதமே கிடைக்காது. தயவு செய்து தவறான ஜெபத்தை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க, மனம் திரும்புங்க. என்னுடைய இந்த வசனத்தை சொல்லும் போது நான் சொன்னல உங்ககிட்ட ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வரும்னு. என்ன சம்பவம் அப்படின்னா திருமண சம்பவம் தான். பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அதாவது வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த கல்யாணம் பெரிய விஷயம், ஒரு மனுஷனுக்கு திருமண காரியம். இந்த திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்தும் போது அநேக தேவைகள் இருந்தது. இந்த தேவைகள் மத்தியில நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, அங்க இங்கன்னு சொல்லி நிறைய காரியங்களுக்கு நாங்க அலைஞ்சோம், நானும் என்னுடைய வீட்டாரும். ஆனா ஆண்டவர் ஒன்னே ஒண்ணு சொன்னாரு, நீ எங்கேயும் அலைய வேண்டாம், முதல்ல நீ உபவாசம் பண்ணி என்னை தேடு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப குடும்பத்தோடு நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னா, தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு ஒரு நாள் உபவாசம் பண்ணி திருமண காரியத்துக்காகவே எழுதி வைத்து நாங்க ஜெபித்தோம். எழுதி வைத்து ஜெபித்த அத்தனை காரியங்களிலும் தேவன் மனுஷ உதவிகளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். மனுஷ உதவினா பணம் காசு மட்டும் இல்ல, ஒத்தாசைகளை கூட சேர்ந்து உதவி செய்யறதுக்கு, கூட சேர்ந்து நிக்கிறதுக்கு நிறைய பேரை எழுப்பி கொடுத்தார். இன்னைக்கு என்னால மறக்க முடியாது, என் வாழ்வில ஒருபோது நான் மறக்கவே முடியாது. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ அங்க இங்கன்னு எல்லா பக்கம் ஓடுற, சிந்திக்கிற, யோசனை பண்ற, அதையெல்லாம் விட்டுட்டு முதல்ல உபவாசம் பண்ணி முழு மனசோட ஜெபம் பண்ணு, நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். அதே மாதிரி திருமண நாட்களை தேவன் ஆசீர்வாதமாய் முடித்து கொடுத்தார். இன்னைக்கு வரையிலும் தேவன் நடத்தி வருகிறார். இனிமேலும் இயேசு நடத்துவார்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். இந்த நிமித்தம் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், என்னுடைய அனுபவத்தை வைத்து எல்லா பக்கமும் ஓடாதீங்க, அவங்க இவங்கன்னு சொல்லி எல்லாம் யோசிக்காதீங்க. முழங்கால் போட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் காரியத்தை வைக்க செய்வார். அது என்ன காரியமா இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்றாரு. அவரை தேடும் போது, அவருடைய காரியங்களை நீங்க சரியா செய்யும் போது, அதாவது ஜெபம், வேத வாசிப்பு, வசனத்தின்படி அழகாய் நடக்கிற ஒரு காரியம், இதை நீங்க சரியா செய்யும் போது நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மேல அதிகமாய் பிறக்கும். இது நிமித்தம் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவரப்பா. ஆனா இந்த காரியம் எப்படி வாய்க்கும்? ஆண்டவரே, உடைய சமூகத்துல தினந்தோறும் ஜெபிக்கவும், வேதத்தை வாசிக்கவும், வசனத்துக்குள்ள பிரவேசித்து வாழவும், ஆண்டவரே இடத்துல நம்பிக்கையாய் வாழ அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு உண்டான எல்லா தடைகளையும் நீக்கி தாமதங்களை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா. இந்த அடிமையை ஆசீர்வதித்தவர் பலரையும் ஆசீர்வதியும்னு சொல்லி இந்த வீடியோ மூலமா நான் தாழ்த்துல அர்ப்பணிக்கிறேன். இந்த நாமம் மட்டும் உயரட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள், எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.